நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் தோல் நோய்க்கான மருத்துவம். தோல் நோய்க்கு சிவனார் வேம்பு, துத்தி இலை, நாட்டு மாட்டு பால், மஞ்சள், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம். தோல் நோய்க்கு முக்கிய காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மலச்சிக்கல் தான் முதல் காரணமே. 3 நாள் கழித்து 1 வாரம் கழித்து நாங்கள் மலங்கழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த கசடுகள் எல்லாம் தங்கிடுச்சுனாக்கா முதல்ல அரிப்பு வரும், அதுக்கப்புறமா சின்ன சின்ன கொப்பளங்களாக வரும், அப்புறம் பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிடும். உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம சாப்பிட்ற உணவுக்கு கலந்துக்கிற எண்ணெய்கள், கண்ட எண்ணெயை சாப்பிட்றப்போ அது உடம்புக்கு ஒவ்வாமையினால் உள்ளுக்குள்ளே கசடுகள் வெளியேறாமல் மலச்சிக்கல் மலம் ஈர்க்காகிட்டு மலம் கழிக்க முடியாமல் இருந்தாங்கனாக்கா அது உள்ள கசடுகள் இருந்து குடலில் துர்நாற்றங்கள் கிருமி எல்லாம் உண்டாகி பொலன்னு அதுக்கப்புறம் அந்த தோல் நோயின்னு வந்துருச்சுனாக்கா அதை குணப்படுத்துறது வாய் கட்டுப்பாடு இருந்தால் தான் சீக்கிரமாக அந்த தோல் நோயின்றதை கட்டுப்படுத்த முடியும். அதனால் எண்ணெய் கண்ட எண்ணெய்களை நீங்கள் பயன்படுத்தாமல் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். கடின உழைக்கிறவங்க தான் கடலெண்ணெய் எடுத்துக்கிறணும். நம்ம நிழலுக்குள்ளேயே உட்காந்து வேலை பார்க்குறவங்க கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சீக்கிரமாக கொழுப்பு சத்து வரும், இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். அதனால் கொழுப்பு சத்து சேர்ந்து அதிகமாக இருக்கிறதுனால உட்காந்து வேலை பார்க்குறவங்க நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்துங்க. நம்ம வழக்கத்தில் அதிகமாக நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். எளிதிலையும் செரிக்கும் உணவு செரித்து மலம் கட்டாமல் வெளியே வர்றதுக்கு இந்த 2 எண்ணெயுமே நல்ல உதவியாக இருக்கும். இப்போது தோல் நோய் வந்துருச்சுனாக்கா அதை எந்த இடத்துல உங்கள் உடம்புல இருந்ததுனாலும் அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சிவனார் வேம்பு காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பொடி மஞ்சளும் துத்தி இலை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட சிவனார் வேம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்லா வளவளப்பாக இருக்கும். இது உடம்புல போட்ட உடனே குளுன்னு இருக்கும், அரிக்காது, எரிச்சல் இருக்காது. புண்ணாக இருந்ததுனாலும் நீங்கள் சொரிஞ்சு விட்டு புண்ணாக இருந்தாலும் அது மேலேயும் அதை போடலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கங்க, நாட்டு மாட்டு பால். உடம்புல எந்த பாகத்தில் இருந்தாலும் இதை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் வெறும் பச்சை தண்ணியில், சோப்பு போடக்கூடாது. சோப்பு போட்டிங்கனாக்கா அதிகமாகும், அரிப்பு, எரிச்சல் வந்துடும். அதனால் சும்மா ஒரு தண்ணியில், பச்சை தண்ணியிலே நீங்கள் குளிச்சுட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த தோல் நோயின்றது குணமாயிரும். தோல் நோய்க்கு துத்தி இலை, மஞ்சள், சிவனார் வேம்பு, நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக அரைச்சி எடுத்துருக்கோம். இது அப்படியே உடம்புல தடவி ஒரு 10 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த தோல் நோய் கண்டிப்பாக மாறும். தோல் நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.